படம் கூட ஃபுல்லாக பார்க்க மாட்டோம். அந்த டைம்லலாம் என்னென்னா நான் கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டே இருப்பேன். இப்போ ஏதாவது ஒரு இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ கில்லி படம்னா என்னோடய ஃபேவரட் சீனுக்கெலாம் மட்டும் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு பார்ப்பேன். யூனோ அந்த மாதிரி பல படங்களுக்கு ஒன்லி சீன்ஸ் மொமெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு ஓடி ஓடி பார்த்துட்டு திரும்ப வந்துட்டு வி டூ ப்ளே அண்ட் கண்டினியூ. இது எப்படி இருக்குன்னா இந்த ஃப்ரிட்ஜ் திறந்து நம்ம வந்து தேவையான பொருள் அந்த மாதிரி பிடிக்குதா போட்டு பார்த்து அந்த ஒரு கிராட்டிஃபிகேஷன் தினமும் அதை நான் வந்துட்டு இப்போ எனக்கு ஒரு 10 இயர்ஸ் என்னோடய சைல்டுஹுட்டில் இருக்க 10 இயர்ஸில் வந்த எந்த படமாக இருந்தாலும் அதோட தியேட்டர் செலிப்ரேஷன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. எந்தெந்த சீனுக்கு கத்துனாங்க எல்லாமே எனக்கு ஒன்று ஓடுது மைண்டில். அண்டு எங்கள் அப்பா கடை வச்சுருந்ததுனால இப்போது படிக்கிற புக்ஸு மேகசின்ஸு நான் சொல்கிறது பேப்பர் தினத்தந்தி தினமலர் குமுதம் குங்குமம் ஆனந்த விடன் எல்லாத்துலேயும் ரிவ்யூஸ்லாம் வரும்ல. ஸோ எனக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ப்ராசஸாக இருந்துச்சு. நான் அங்கே போய் படம் பார்ப்பேன், அதோட ரிவ்யூ எவ்வளோ வருதுன்னு இதில் பார்ப்பேன். அண்ட் படம் பார்க்கும்போதே ஒரு லெவலுக்கு மேலே கெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இவ்வளோ ரிவ்யூஸ் வரும் அதில். இதெல்லாம் எனக்கு ஒரு கேம் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பெட்லாம் கட்டுவோம், இந்தந்த சீனுக்கு கத்துவாங்க இதுக்கு கத்துவாங்க அப்படின்ட்டு ஒரு இருந்துச்சு. ஆனால் நான் அப்போல்லாம் ஃபில்ம் மேக்கர் ஆகணும்னு நினைக்கல. எனக்கு கோ டு காலேஜ் அண்ட் சீ திங்ஸ் அது ஒரு மாதிரி டீப்லி உள்ளே இருந்திருக்குன்னு அப்போ தான் எனக்கு கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிது ஆஃப்டர் 18. பட் சைல்ட்ஹுட் வாஸ் டீப்லி கனெக்டட் வித் சினிமா. அப்பவும் இப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.